ஆண்டு ஜெமினி என்ன பார்க்கணுமா? என்ன விஷயம்? என் பேரு கோட்டையூர் கந்தசாமி. மார்க்கெட் விஷயமா வந்திருக்கேன். எஸ்ஐ குமார் அனுப்புனாரு. எஸ்ஐ பேரை முன்னாடியே சொல்லணும். கிட்டத்தட்ட 10 ஏக்கர் இடம். அது பிரச்சனை உள்ள ஏரியா. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சீப்பா வந்துச்சுன்னு மடக்கி போட்டேன். எஸ்ஐ உங்களால தான் முடியும்னு சொன்னாரு. அங்க இருக்கிற யாருக்கும் 10 பைசா கூட கொடுக்காம எல்லா கடைகளையும் நீங்க தான் காலி பண்ண வைக்கணும். முடியாது ஜெமினி. அங்க இருக்கிறவங்களாம் நம்ப ஆளுங்க. 10 லட்சம் சிங்கிள் பேமெண்ட். மொத்தம் எத்தனை கடை இருக்கு? 100க்கு மேல இருக்கும். ரஃபா எவ்வளோ வரும்? ஆவரேஜா மாசம் 50,000 ரூபா கிடைக்கும். ஆவரேஜா 50,000ன்னா அப்போ வருஷத்துக்கு 6 லட்சம். தீபாவளி பொங்கல் எல்லாம் சேர்த்துக்கிட்ட 10 லட்சம் தாண்டிடும் போல இருக்கே. நீ வாயில ஸ்வீட்டை வச்சு கழுத்துக்கு கத்தி வைக்கிற ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட்டு என்ன நம்பி இல்லை, நான் தான் மார்க்கெட்டை நம்பி இருக்கேன். கிளம்பு. அதாவது ஜெமினியால முடியாதுன்னு நினைக்கிறேன். எழுந்துரு. முதல்ல இங்க இருந்து போயிடு. அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன பேச்சு? அது இல்லையா, நான் என்ன சொல்றேன்? யாரா அந்த எஸ்ஐ? இங்க வந்தா எப்படி பேசணும் தெரியாது அவனுக்கு. போன் பண்ற அவனுக்கு. பண்ணு போன் அவனுக்கு. ஐயோ, என் பேரு அண்ணம்மா தம்பி. கண்ணுல புற விழுந்துடுச்சு. எனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் தம்பி. என்கிட்ட வந்துட்டல, ஒரு வேலை செய். கத்தி கொடுக்குறேன், போய் ரவுடித்தனம் பண்ணு. செய்யறேன் தம்பி. கத்திய பிடிச்சுக்கிட்டு கோழியை வெட்டுறதோட காய்கறியும் நறுக்கி சமையலும் பண்ணுவேன். எங்களுக்கு டெய்லி சாப்பாடு அன்னம்பூர்ணா ஹோட்டல்ல இருந்து ஃப்ரீயா வருது. ஆனா அம்மா பண்ற சமையலோட ருசி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது தம்பி. அது சரி, கண்ணே சரியா தெரியல, அப்புறம் சமையல் எப்படி பண்ணுவேன்? சமையல் பண்றதுக்கு கை போதும் தம்பி. தயவு செஞ்சு வேலை கொடுங்க தம்பி. சாகர வரைக்கும் வாழணும்ல. சரி, இருந்துட்டு போட்டோம்டா. தம்பி அம்மா பொறுப்பு கொடுத்துட்டாரு. இந்தாப்பா குண்டு, இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. என்ன இது, ஆம்லெட்டா பெசரட்டா? நகருங்க நகருங்க, இது என்னுடைய வேலை. இங்க உங்களுக்கு வேலை இல்ல. போங்க போங்க. முட்டையோட அம்மாவை வாங்கிட்டு வா. டேய் சிக்கன்டா போ. அது கூட தெரியல இவனுக்கு. இது ஆயில் போட்டு பண்ணானா பினாயில் போட்டு பண்ணானா? வேலையில ஜாயின் பண்ண வந்திருக்கானே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லண்ணா, நியூ கமர், ஃப்ரெஷ். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம செய்யறதுக்கு இது என்ன மினிஸ்டர் வேலை நினைச்சியாடா? மெக்கானிக் வேலை, இதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. வாயை புழக்காத. மெக்கானிக் வேலை மட்டும் இல்லடா, எந்த வேலையா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வணக்கண்ணே. வணக்கம். எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமாண்ணே. முதல்ல இத போறடா. பொண்ணு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஃபர்ஸ்ட் நைட். அது பொண்ணுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல. தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். நீ கேட்ட மாதிரி தானே நானும் கேட்டேன். ஏன் அடிச்சிட்டு போறான் அவன்? அறிவு இருக்காடா உனக்கு? கல்யாணத்துக்கு எவனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பானடா? அண்ணா அண்ணா அடிக்க வரானே. அண்ணா யாரா டேய்? எங்கடா ஓடுற? ஏய் உன்னை அவள சீக்கிரம் விட்டுருமா? போய் ஏறா. ஏய் ஓடடா போ. எங்க ஏரியாக்கு வந்து எங்கால் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? டேய், இந்த ஏரியால எந்த ஏரியா இருந்தாலும் சரி, நான் நினைச்ச எவனாலும் தூக்குவேன். ரொம்ப ஓவரா பண்ற. இது யார் ஏரியான்னு தெரியுமா? யார் ஏரியா? யார் ஏரியாடா? ஜெமினி ஏரியாடா. பாத்தியா? டேய், எல்லாம் சத்தம் ஏறறடா. ஒருத்தன் வெளிய போக கூடாது. ஜெமினி அண்ணா கூப்பிடு கூப்பிடு. டேய், ஒருத்தன் வெளிய போனானா கை கால் எகிறிடும். என்ன சண்டைங்க? என்ன சண்டைங்க? யாரா இவனா? இல்ல அவனா? ஏய் யாரு? எவன்டா அவன்? கேக்குறல சொல்டா. ஜெமினி, இவன் நம்ம ஏரியாக்கு வந்து நம்மால் மேலே கை வீசான். சாரிண்ணா, உங்க ஏரியான்னு எங்களுக்கு தெரியாதுண்ணா. இவன் சேட்டுக்கிட்ட ஆட்டோ வாங்குறதுக்கா பணம் இருக்கானா? 4 தவணையா பணமே கட்டல. அதான் சேட்டு கோவப்பட்டு ஆட்டோ எடுத்து சொன்னார்னா, அதான் வந்தோம். ஏண்டா கட்டலையா? இல்லண்ணா. ஏன் அதுக்கு கொழுப்பா? இல்லண்ணா, இப்பதான் என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆஸ்பத்திரி செலவுக்கு நிறைய பணம் தேவை. மார்வாடிக்கு சொன்னியா? இல்லண்ணா, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எப்ப கட்டுவ? 2 மாசம் டைம் கொடுத்தா கட்டிடுறேண்ணா. போய் சேட்டுக்கிட்ட சொல்லுங்க 2 மாசத்துல கட்டுவான்னு. அண்ணா, நாங்க ஆட்டோட போடலாம், எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாருண்ணா. சரி, சேட்டுக்கிட்ட நான் பேசுறேன்.
வாங்க வாங்க நம்ம எல்லாம் போலாம் இல்லனா ஜெமினி என்னடா நானும் உன் கூட வரட்டுமா? அந்த இடத்துல சூப்பர் ஃபிகர்லாம் இருக்குதாமே. வந்து தொலை ஏறுங்க. டேய் இது ஃபேமிலிங்க இருக்கிற ஏரியாடா. நீங்க போங்கடா. டேய் ஹேண்ட் நீ பாத்துக்க. நீ வேடா. என்ன பார்த்தா சேட்டு அடிப்பாருனா? இப்போ நீ வரட்டி நான் அடிப்பேன்டா. வா. नमस्ते नमस्ते। आइए स्वागत है। आइए जवाई राजा बेटे, कैसे हैं आप? हाँ ठीक है माजी। हाय गाइस। हाय। जानो। ஆஹா குலாப் ஜாமுன், வானா குல்ஃபி, ஆஹா ரசமலாய் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஆஹா எவ்வளவு பெரிய ஸ்வீட் கடை பாத்தியா? இந்த ஸ்வீட் எவ்வளவு? अरे क्या कर रहे हो? रुको। अरे मैं देता हूँ, रुको ना। रुको, क्या कर रहे हो? எல்லாத்தையும் ஒரு கால் கிலோ கட்டி. என்னடா என்ன ஒரே கூத்தும் குமாளமா இருக்குது? ஏதாவது பண்டிகை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜெமினி, இங்க பண்டிகை கொண்டாடுறாங்க, கோழி பண்டிகை. நம்ம வீட்டு வாசல்ல கோலமா போடுவோம்ல, அதை எடுத்து மூஞ்சில அடிச்சு பாருங்க. அதுல நான் ஃபாரின்ல இருந்து யாரோ இறங்கி இருக்காங்க, அதுக்காக தான் இந்த கூத்து. அவன் வந்தா நமக்கு என்னடா? சேட்டேங்க. जीते रहो सुखी रहो बेटा। जाओ जाके अंदर इनको अंदर लेके हां जाओ। सेठ मानिका। अरे मानिकम तू आ गया, कब देगा ना मेरा पैसा? इतने दिन हो गए पैसा लेके अभी तक नहीं दिया तो। अरे क्या कर रहे हैं आप? पानी पियो आपको पता है ना बीपी है आपको। अरे मानिकम के बच्चे होश में तो है, क्या कर रही है? अरे फरमा हेलो मुझे पैसा चाहिए, बोल कब पैसा देगा? बोल मुझे पैसा चाहिए, बातें नहीं। अरे नारायण यहाँ 1 मिनट भी रुका ना तो जान से मार डालूंगी। अरे बोल मुझे पैसा कब? अरे मुझे पैसा कब देगा? बोल मुझे पैसा चाहिए, दूसरी बातें नहीं चाहिए। வாயை மூடிட்டு நான் சொல்றது கேளு. நான் குடுக்குறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் சொல்லிட்டு இருக்க? தமிழ்நாட்டுல தான பிசினஸ் பண்ற, தமிழ் வராத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டேய் வாயை திறந்தா கொன்னு போடுவேன். சும்மா ஏன் பேசிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து கடிச்சானீங்க இவனுக்கு? உனக்கு யாருக்கு தமிழ் வேற தெரியாது? ஹலோ இங்க தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழ் பேச யாருக்காவது வருமா? எனக்கு தெரியும். யாராவது கொஞ்சம் இப்படி வரீங்களா? வாவா என் அன்பே, காதல் தந்த அன்பே, உன்மேல் காதல் கொண்டேன், என்னை நானே மறந்தேன், உன்னை என் மனதிலே வைத்தேனே தோழி, நெஞ்சை உனக்காகவே தந்தேனே தோழி. சொல்லுங்க, நான் அவங்க பொண்ணுதான். This is Manikam. I Gemini. Manikam borrow auto from father. Manikam take money. So many problems. Wife, delivery. Manikam my area. Father's rowdy is sending. But Manikam my responsibility, no? ஹலோ, இங்க தமிழ் பேச தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? இருக்கோங்க, எனக்கு முத்தமிழே தெரியும். தங்களுக்கு என்ன வேண்டும் கூறுங்கள். நான் செந்தமிழ் மன்னன். How can I help you? டேய் ஆக்சுவலி மாணிக்கம் பஸ் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்பாவை நான் சமாளிக்கிறேன். பணத்துக்கு நீங்க கேரண்டியா? எப்ப கொடுப்பீங்க? உங்க இஷ்டம். உங்க இஷ்டமா? நாளை சாயங்காலம் கேட்டா என்ன பண்ணுவே? 1 month. ஓகே, எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கொடுத்துடணும். ஓகே. டீகே. டாடிக்கு கூட்டமா இருந்தா பிடிக்காது, அதனால டேய் போங்கடா. அவுட். ஒரு ஊரே இருக்கு, அது கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு. देखेंगे, छोड़ूंगा नहीं उसे। हाँ छोड़ूंगा नहीं। पापा मैं ना इन लोगों को जानती हूँ, ये आपके पैसे लौटा देंगे। इस बार आप इन्हें माफ कर दीजिए ना प्लीज। ठीक है। ओके। அப்பா ஒத்துக்கிட்டாரு, நீங்க போலாம். ஹலோ, உங்க பேர் என்ன? ஜெமினி. ஓ நைஸ் நேம். ஹலோ, உங்க பேரை சொல்லவே? மனிஷா நட்வர்லால். நைஸ். என்னை மெல்ல தொலைத்தேனடி, எங்கென்று தானே தெரியலையே, உன்னில் மெல்ல கலந்தேனடி, ஏனென்றேதான் புரியலையே, நெஞ்சில் வந்து மலர்ந்தாய், உயிரே வாசம் தந்தாய், என் அன்பே உறவாய் வந்தாய், இது ஏனோ